நம்மளுடைய திருமந்திர சேனலில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சமுதாய தலைப்பு என்னவென்றால், நடிகர்கள் அரசியலுக்கு வருவது இப்பொழுது காலங்காலமாக இருந்து வருகிறது. தமிழக அரசியல் சூழ்நிலை எடுத்துக்கொண்டீர்களானால், ஒரே ஒரு நடிகர் தான் கட்சி ஆரம்பித்து இருக்கும் பொழுதே திரைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு திரைப்படத்திலும் வெற்றி கண்டு அரசியலிலும் அடையக்கூடிய மிகப்பெரிய பதவி அடைந்து இறுதி வரை தோற்கடிக்கப்படாத ஒருவராக இருந்திருக்கிறார். அதன் பின்னால் அதை பார்த்து காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சருகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்பது மாதிரி மயில் ஆடுகிறது என்பதற்காக வான்கோழிகளும் தொகை விரித்து ஆடி அதை பார்ப்பதற்கு ஆளில்லாமல் போய் மற்ற நடிகர்கள் ஆரம்பித்த கட்சிகள் எல்லாம் வந்த வண்ணம் தெரியாமலும் போன வண்ணம் தெரியாமலும் போயிருக்கின்றன. அப்போ ஏன் தமிழகத்தில் எம்ஜிஆரை தவிர மற்ற நடிகர்களால் அரசியலில் சாதிக்க முடியவில்லை? ஏன் சாதிக்க முடியல? எம்ஜிஆர் அரசியல சாதிச்சாரு, அதுக்கடுத்து அம்மா ஜெயலலிதா சாதிச்சாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கட்சியில சேர்ந்ததுனாலதான் அவங்க சாதிக்க முடிஞ்சது. அவருடைய கட்சியில ஃபாலோயரா வந்தார். ஆனால் அவர் எம்ஜிஆர் ஒருவரை தவிர மற்றவர்களால் ஏன் அரசியலில் சாதிக்க முடியவில்லை? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த பட்டியல் மிக நீண்டதாக இருக்கும். அவர் ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை. உங்களுக்கே தெரிந்தது, தமிழக மக்களுக்கே தெரிந்தது, ரசிகர்களுக்கு தெரிந்தது, நம்மளுடைய வியூவர்ஸுக்கு தெரிஞ்சது. மற்றவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்காங்க, சில காலம் தான் நடத்துறாங்க, நடத்த முடியல, வேற கட்சியோட போய் சேர்றாங்க. சில பேர் கட்சியை நடத்த முடியாம ஏதோ ஒரு பலனுக்காக வேண்டி வேற ஒரு கட்சி ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றை ஒன்று உணர வேண்டும். ஏன் ஒரே ஒருவர் இதில் சாதனை புரிய முடிந்து மற்றவர்கள் சாதனை செய்ய முடியவில்லை என்றால், அவருடைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவடுகளை நாம் பார்க்க வேண்டும். அவர் 7 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை தேவைக்காக நாடகத்தில் சேர்ந்தார். 7 வயசு இருக்கும் பொழுது சக்கரபாணியையும் ராமச்சந்திரனையும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க அம்மா நாடக கம்பெனியில் போய் சேர்த்தாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் உணவு இல்லாமல் இறந்து விடக்கூடாது என்பதற்காக நாடக கம்பெனியில் கொண்டு சேர்த்தாங்க. அதனாலதான் அவர் முதலமைச்சராக வந்த பொழுது பள்ளிக்கூடத்துல ஒரு நேரம் மதிய உணவு போடணுங்கிறத கொண்டு சரித்திரம் படைத்தார். ஏன்னா அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக வேண்டியாவது நம்மள மாதிரி வாரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் அதை எதிர்க்கும் பொழுது அதை செய்தார். இன்று உலகம் முழுதுமே அதை பாராட்டுகிறது, பின்பற்றுகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது நல்ல திட்டம் என்று சொல்லுகிறது. அதை அவருக்கு பின்னால் அனைத்து அரசுகளுமே விரிவுபடுத்துகின்றன. அப்போ அவர் நாடகத்துறையில சேரும் பொழுதே என்ன நினைத்தாரு? அங்கு இருக்கக்கூடிய அந்த நாடகத்தில் கோலோச்சுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை படித்துக் கொண்டிருந்தார். நடனத்தை படித்தார், சண்டையை படித்தார், தன்னால் என்னென்ன கலைகள் எல்லாம் அதில் முன்னேறுவதற்கு படிக்க முடியுமோ கற்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சமுதாய தலைவனாக வருவதற்கு என்ன வேண்டுமோ அதையும் கற்றார். அது என்னது? வள்ளல் தன்மை. இருப்பதை நாளைக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. அவர் 100 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதே 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 10 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதே 1 ரூபாயை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு நாடக கம்பெனியில் இருக்கும் பொழுதே இந்த ஈகை குணம் வந்திருக்கிறது. ஈத்துவக்கும் இன்பத்தை அறிந்தவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தம்பொருள் வைத்திலக்கும் வன்கணவர் என்று வள்ளுவர் சொல்கிறார். எல்லா பொருளையும் நமக்கே வைத்திருக்கவர்களுக்கு கொடுப்பதால் வரக்கூடிய இன்பம் தெரியாது. அவர் கொடுப்பதினால் வரக்கூடிய இன்பத்தை அறிந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார்.
பின்னால என்னைக்காவது அரசியல் கட்சி ஆரம்பிப்போம் நமக்கு ஓட்டு வரும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கல, இயற்கையிலேயே கொடுத்தார். ஒரு முறை சொல்வாரு, அடுப்புல உலைய வச்சுட்டு போனா அவரு எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா அரிசி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வல்லத்தன்மை உடையவர். அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர்களுக்கு இயற்கையிலேயே கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும். இயற்கையிலேயே கொடுக்கும் குணம் இருக்கணும். அது அவர்கிட்ட இருந்தது. அவர் 10 ரூபா வாங்கும் போது காலத்துல இருந்தும், 100 ரூபா வாங்கும் போது காலத்துல இருந்தும், 1000 ரூபா சம்பாதிக்கிற காலத்துல இருந்தும் அவரே உச்ச நடிகராக வரும் பொழுதும் அள்ளி அள்ளி கொடுத்தார். தர்மம் செஞ்சாதான் இந்த கர்மங்கள் போகுங்கிறது தான் நம்மளுடைய அறநூல்கள்லாம் சொல்லுது. எவனொருவன் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமும் சேரும், தர்மம் தலை காக்கும். அவர் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே பிறந்தவர் இல்லையா? ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. காந்தியின் மேல் பட்டுப்பட்டிருந்தவர். அவருடைய எல்லா திரைப்படங்களும் பார்த்தீர்களானால் காந்தியினுடைய படம் இருக்கும், அண்ணாவின் படம் இருக்கும். காந்தியின் மேல் மிகவும் பற்று கொண்டவர். காந்தியவாதியாகத்தான் இருந்திருக்கிறார். இதுல அவருடைய அடிச்சோட பார்த்துட்டே வந்தாதான் எந்த விதமான அடித்தளம் அவர் உருவாக்கிக்கிட்டு பிற அரசியலுக்கு வந்தாருங்கிறதுக்காக சொல்ல வேண்டி இருக்குது. எல்லா படங்களிலும் காந்தி இருப்பாரு, அண்ணா இருப்பாரு. காந்தியை எல்லா படங்களையும் காட்டுவாரு, காந்தியை புகழ்ந்து பேசுவாரு, அண்ணாவை புகழ்ந்து பேசுவாரு. பின்னால் காங்கிரஸ்காரராக இருந்த அவரு கலைஞர் அவர்களுடைய நட்பு கிடைத்தது. கலைஞர் அவர்களுடைய நட்பு கிடைத்த பிறகுதான் அண்ணாவினுடைய அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. கலைஞருடைய நட்பின் காரணமாக அண்ணாவின் அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. அண்ணாவின் மேல் அன்பு கொண்டவராகிறார். அண்ணாவின் மேல் அன்பு கொண்டவராகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எடுத்த உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு படார்னு நான் அடுத்த எலெக்ஷன்லயே முதலமைச்சர் ஆகணும்னு எண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த தோல்வி வருது. அவருடைய அடித்தளம் எப்படிப்பட்டது? அவர் ஒரு கட்சியை சேர்ந்து 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அந்த கட்சியிலேயே பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அந்த கட்சியிலேயே பொருளாளராக இருந்திருக்கிறார். அந்த கட்சியிலேயே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய நல்லது கெட்டதில் எல்லாம் பங்காற்றி இருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா சொல்வார், எல்லாருமே நிதியை கொடுக்கும் போது, தம்பி ராமச்சந்திரன் நீ நிதி கொடுக்க வேண்டாம், எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தா உன் முகத்தை காமிச்சாலே 1 லட்சம் ஓட்டு விழுன்னு சொல்லியிருக்காரு. அத்தகைய சிறப்புக்குரியவர். நீங்க என்ன செய்யணும்னா, அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது நடந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல பொதுக்கூட்டத்துக்கு பேசிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வருவாரு. அப்ப முதல்ல இருந்த பொதுக்கூட்ட மேடைகளுக்கு கீழே பூராமே அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்துட்டு அந்த அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் படுத்து கிடப்பாங்க. அவர்களை பூராம எழுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் ரூபாய் கொடுத்துட்டு வருவாரு. அவர் அந்த கட்சியில் இருக்கும் பொழுது அவ்வளவு அரும்பணியாற்றி இருக்கிறார். கட்சியின் மேல் பாசம் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவனுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கிறார். 20 வருடம் ஒரு கட்சியில சாதாரண ஆளா இருந்திருக்கிறாருங்க. அப்படி இருந்தாதாங்க நீங்க தலைவன் ஆக முடியும். எடுத்த எடுப்புல நானே தலைவன், நானே பூச்செல்லாளன் வந்தாச்சுன்னா மக்கள்கிட்ட போய் எப்படிங்க நீங்க சேர முடியும்? அண்ணாவின் பணியாற்றினார், கலைஞர் அவர்கள் பணியாற்றினார். அவருக்கு அந்த கட்சியினுடைய முக்கியமான காலகட்டங்களில் எல்லாம் அவருடைய பணி இருந்திருக்கிறது. 1967 அவர் குண்டடிப்பட்டு அந்த புகைப்படத்தை காண்பித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு யார் தலைவர் என்ற ஒரு பிரச்சனை அந்த கட்சியில் வரும் பொழுது, கலைஞர் அவர்களா நாவலர் அவர்களா என்ற பிரச்சனை வரும் பொழுது, கலைஞர் அவர்கள் தான் தீர்க்கமானவர், இவருடைய தலைமையின் கீழ் திமுக வந்தால்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்லி கலைஞரை ஆதரித்தவர். அவருடைய எண்ணப்படியே அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்தார். அந்த அளவு ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை எடுத்திருக்கிறார், ஆதரவை வழங்கி இருக்கிறார். ஆக முதலில் அரசியலுக்கு வருபவர்களுக்கு வள்ளல் தன்மை இருக்க வேண்டும், ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். யார் ஒருவர் ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவனாக முடியும்.
அவருடைய திரைப்படங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் திரைப்படத்தில் அவர் எப்படி கருத்துக்களை சொன்னாரோ அதே மாதிரி வாழ்ந்து காண்பிக்க முயற்சி பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு படத்துல சொல்வார், தலைவன் என்ற போர்வையில் மக்களின் அடிமை நான் என்று சொல்லியிருக்கிறார். சேர்த்து வைத்த பொருளெல்லாம் நமக்கே என்று வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரிதான் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் தானாகவே கூட்டங்கள் கூடும். அவர் முதல் தேர்தலை சந்தித்த போது அவருடைய கட்சி ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கும் பொழுது மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் ஒரு ஆளுங்கட்சி, மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அத்தனை கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டது இவருடைய வேட்பாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். அவர் வெற்றி பெற்றார். அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக ஆதரவு என்பது தானாக தேடி வர வேண்டும். சூழ்நிலையும் காலமும் தான் உண்டாக்க வேண்டும். அவர் காங்கிரஸில் இருந்தவர். கலைஞருடைய நட்பினால், காலதேவனுடைய ஏற்பாட்டின் காரணமாக அண்ணாவின் நட்பை பெறுகிறார். அது ஒரு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அந்த பணியாற்றிய பழைய படங்களை எல்லாம் பார்த்தீர்களானால் அவருடைய எளிமை விளங்கும். அமைச்சர்கள், முதலமைச்சர் அண்ணா, மற்ற நாவலர் நெடுஞ்செழியன், மற்ற அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மேடையில் நின்று கொண்டிருப்பார். நான் அந்த படங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். வழி அனுப்பும் பொழுது பின்சி அந்த முதலமைச்சருக்குரிய ஆசனத்தில் அண்ணா இருப்பார், பக்கத்தில் நாவலர் இருப்பார். இவர் அந்த கார் கதவை அடைத்திருக்கக்கூடிய படத்தை பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு தலைமையில் பணியாற்றக்கூடிய பக்குவம் பெற்றிருக்கிறார். நீங்களும் ஒரு தலைமையில் பணியாற்றக்கூடிய பக்குவத்தை ஈட்டுங்கள். சமுதாய தொண்டாற்றுங்கள். காலமகள் உங்களையே கைகாட்டுவாள். அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தது கட்சியிலிருந்து ஒரு சம்பவத்தின் காரணமாக அவர் வெளியே வந்த காரணத்தின் காரணமாக தான் கட்சி ஆரம்பிக்க நேரிட்டது. அவர் எடுத்த உடனேயே கட்சி ஆரம்பிக்க நினைக்கவில்லை. முதலில் காங்கிரஸில் பணியாற்றினார், பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றினார். அங்கு பணியாற்ற முடியாத சூழ்நிலை ஆரம்பித்த பின்னர் தன்னை சார்ந்திருந்தவர்களுக்கு ஒரு இயக்கம் வேண்டுமே என்பதற்காக தான் இந்த கட்சியை துவங்கினார். அப்பொழுதும் கூட அவர் கட்சி வெற்றி பெறக்கூடிய சமயத்தில் கூட ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் என்ன அவர் ஆசைப்படாமல் இருக்கிறதுனாலதான் அந்த பதவி அவர் கிடைத்ததுங்கிறதுக்காக சொல்ல வருகிறேன். அவர் முதலமைச்சராக முதலில் வெற்றி பெறக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடிய சமயத்தில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் படப்பிடிப்பு 20 நாட்கள் மிச்சம் இருந்தது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் 20 நாட்கள் படப்பிடிப்பை நடத்தி முடித்துவிட்டு அதன் பின்னுதான் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆக நீங்கள் முதலில் அனைவரும் நடிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சமுதாய பணி ஆற்ற வேண்டும். எம்ஜிஆரை போல் சமுதாய பணி ஆற்ற வேண்டும். அவரிடமுள்ள படைத்தன்மையை பற்றி பேசுவதால் பேசிக்கொண்டே இருக்கலாம். விருதுநகர்ல ஒரு ரசிகர் விருதுநகர் மாவட்டத்திலேயோ திண்டுக்கல் மாவட்டத்திலேயோ தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவருடைய படம் பார்த்தாங்கிற செய்தியை வந்த உடனே அவருக்கு மாசம் ரூபா அனுப்புனாரு. இந்த மாதிரி இந்த காரியம் செய்யாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல அற்புதமான காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாமல் யாரையும் விட்டதில்லை. அவரிடம் உதவி பெறாதவர்களே இல்லை. எந்த நடிகராவது இல்லாமல் மரணம் எழுதிவிட்டால் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அனைத்து வேலையும் செய்திருக்கிறார். எத்தனையோ நடிகர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார். சேனலினுடைய விதிமுறையின் காரணமாக பெயர்களை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால நான் குறிப்பாக சொல்கிறேன். எத்தனையோ நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்கிறார். எத்தனையோ தயாரிப்பாளர்கள் நடிந்து ஒளிந்து போன பிறகு அவருடைய கைதுக்கி விட்டிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் சமுதாய பணி ஆற்றுங்கள். வள்ளல் தன்மையோடு இருங்கள். அதான் முக்கியமானது. கடமை இருந்தால் வீரன் ஆகலாம், கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம், பொறுமை இருந்தால் மனிதன் ஆகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தான் தலைவன் ஆக முடியும். இதுதாங்க அரசியல் பொறுப்பு நடிகர்களுக்கு அவர் சொன்னது.
அரசியலுக்கு வரணும் இந்த 3 இருக்கணுங்க. முதல்ல கருணை இருக்கணும். கருணை இருந்தா தான் முதல்ல நீங்க உங்களால முடிந்த அளவு சமுதாய பணிகளை பூரா செய்யுங்க. சமுதாயமே கொண்டு வந்து உங்களை ஒரு கட்சி ஆரம்பிக்கூடிய சூழ்நிலை வந்து தள்ளும். அல்லது நீங்க ஒரு கட்சியில் இணைந்து கொண்டு சமுதாய பணியாற்றுங்கள். அவரை மாதிரி ஒரு தலைமையில் நீங்க கட்டுப்பட்டு பணியாற்றுனீங்கன்னா, அவரை போல பணியாற்றுனீங்கன்னா காலமகளே வந்து உங்களை ஒரு தலைவர் ஆக்குவா. அதுதான் எளிமையான வழி. யாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் தானாகவே சுயம்புவாக வருவது என்பது சற்று இயலாத காரியம்தான். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு எந்த ஒரு நடிகருமே தமிழகத்தில் இதுவரை அரசியல் கட்சி ஆரம்பித்து சாதிக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம்? எம்ஜிஆரை போல் வள்ளல் தன்மை இருக்கவில்லை. எம்ஜிஆரை போல் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு இருக்கவில்லை. எம்ஜிஆரை போல் தொண்டர்களை அழைத்து செல்லக்கூடிய பண்புகள் இருக்கவில்லை. ஆதலால் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எல்லாமே காணாமல் போய்விட்டார்கள். ஆக எம்ஜிஆர் மாதிரி அரசியல் ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த 3 பண்புகளையும் வரக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல துவங்கியது என்பதால் சொல்கிறேன். ஏற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்கள் விட்டுத்தள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.